Hey, hello everyone, welcome back. This is the part 3 of Java interview oops concept questions. இதில் பார்த்தீங்கன்னா next set of questions என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் first one, why is functional interface optional but recommended? Functional interface என்ற annotation ஏன் யூஸ் பண்ணணும்? If it is not used, mostly it is not an mandatory one, it's an optional one. ஓகேங்களா? அப்ப இத நான் யூஸ் பண்ணலன்னா என்ன, யூஸ் பண்ணா என்னன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. ஏன் அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ஷனல்னு கேக்குறாங்க. லெட்ஸ் see with the example. See, first thing functional interfaceனா என்ன, ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கணும், which means single abstract method. இதை என்ன சொல்லுவாங்கன்னா SAMனு ஷார்ட் ஃபார்ம்லயும் சொல்லுவாங்க. ஓகே, single abstract method, which is also known as SAM short formல சொல்லுவாங்க. இப்ப இந்த functional interfaceன்னு நம்ம create பண்றது எதுக்கு? To achieve something. நான் வந்து instead of creating a new class and implementing this interface, நான் என்ன பண்ணலாம்? Simply public class mainன்னு சொல்லி கொடுத்துட்டு inside this நான் என்ன பண்ணலாம்? இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அனிமல், இந்த அனிமலுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னால் ஏன் வந்து அனிமல் இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது? ஒய்? பிகாஸ் அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷனே இருக்காதுன்னு தான் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நான் வந்து சிம்பிளி இஃப் ஐ டூ வாய்ட் சவுண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தா ஐ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we have used functional interface. இப்ப நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் வாய்ட் ஆட் ஆஃப்னு சொல்லிட்டுலாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டைம்ல ஐ வில் கெட் அன் எரர். ஸோ டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ணணும்னா, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு அனோட்டேட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒரு மோர் தேன் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. தென் இட் வில் த்ரோ மீ அன் எரர். சி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில் நான் எகைன் ஒரு மெத்தட் ஆட் பண்ணுறேன், ஈட் வாய்ட் ஸ்லீப்னு சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணுறேன். இட் won't த்ரோ எனி எரர், ஏன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் so far. இப்போ நீங்க அதை ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு அனோட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா the compiler will understand, ஓகே இது வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும், பட் எவ்வளோ டிஃபால்ட் ப்ரைவேட் பப்ளிக் மெத்தட்ஸ் இருந்தாலும் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. சி, டிஃபால்ட் void eat of, ஓகே ஈட்டிங். அதுக்கடுத்து ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் void sleep of, no issues. Private void break, not break. Sound off, a sound is already there. Eat, sleep, walk. இப்பயும் எந்த எரரும் வராது. யூ கேன் ஹாவ் n நம்பர் ஆஃப் டிஃபால்ட் ஸ்டாட்டிக் பிரைவேட் மெத்தட்ஸ், பட் அந்த இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ல ஒன்லி ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். ஸோ ஃபார் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, whenever you are creating a single abstract method, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை நம்ம கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனா வாட் இஃப் யூ கிவ் மோர் தேன் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அந்த டைம் அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்ற ரூல் வந்து பிரேக் ஆகுது இல்லையா? மெயின் திங் ஆஃப் யூசிங் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இஸ் டு அச்சீவ் த லாம்டாஸ் அண்ட் மெத்தட் ரெஃபரன்ஸ். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு இங்க கொடுக்குறோம். பட் இட்ஸ் அன் ஆப்ஷனல் தான். இப்போ நீங்க அதை கொடுக்கலனாலும் கம்பைலர் வில் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு. ஓகே, and the next question, can a functional interface extends another interface? Okay, let's see. இப்ப பாருங்க, ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன, ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். இப்ப நான் வந்து இன்னொரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன். ஜாவா கிளாஸ் இன்டர்ஃபேஸ் அனிமல்னு சொல்லி கிரியேட் பண்றேன். ஓ, அனிமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா? ஓகே, ரைட் கிளிக்,
டாகும் கேட்டும் நான் கிரியேட் பண்றேன். டாக் again வந்து cat. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் இந்த அனிமல் கிளாஸை ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸா வச்சிருக்கேன். நான் ஐ எம் ரிமூவிங் எவ்ரிதிங். ஓகே, இப்போ இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நான் டாகுக்கு ஒரு மெத்தட் கொடுக்குறேன் விச் இஸ் அன் இன்டர்ஃபேஸ்ன்றதால void eat offன்ற மெத்தட் கொடுக்குறேன். அண்ட் தென் கேட்டும் சாப்பிடும் இல்லையா, ஸோ void eat offன்ற மெத்தடை டிஃபைன் பண்றேன். void eat off. ஓகே, இப்போ இந்த அனிமல் which is going to implements cat, dog. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா கேட்டையும் டாகையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதையும் implements not allowed on interface. Sorry, interface into interface it is extends. ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ன்ற எரர் அந்த எரர் வந்து gone. why அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்த எரர் போயிடுச்சுன்னு கேட்டா because both the methods having both the class having eatன்ற ஒரு மெத்தட் தான் இருக்கு. eat and eat same name, so considered as single abstract method. but if I do eatக்கு பதிலா catல sleepன்னு கொடுக்குறேன். and then if I go to the animal இங்க வந்து எரர் வரும். ஏன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணும். இன் திஸ் டூ கிளாஸஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னுல ஈட் இருக்கு, இன்னொன்னுல ஸ்லீப் இருக்கு. ஸோ விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் சம்திங் லைக் ஆப்வியஸா வந்து நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸையும் நீங்க கால் பண்றீங்க. அப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும்னா void eat offன்ற ஒரு மெத்தடும் void sleep offன்ற ஒரு மெத்தடும் இருக்கும். then it is considered as two different methods, right? ஆனா ஈட்ன்றது மட்டும் இருக்கும்போது நீங்க ஆப்வியஸா வந்து ஈட்ன்ற சிங்கிள் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ங்கும் போது we are getting the issue that we are having more than one non-abstract method. இப்போ நீங்க வந்து இதே வந்து கேட்டுக்கு வந்து again eatன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா the error will gone. பிகாஸ் ரெண்டுல நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ண போறீங்க, ரெண்டுக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் தர போறது இல்ல, ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்கு தான் இம்ப்ளிமெண்டேஷன் தர போறீங்க. ஸோ இட் வில் பி கன்சிடர்ட் as this. பட் இஃப் யூ கிவ் ஸ்லீப் தேர் இட் வில் பி கன்சிடர்ட் லைக் திஸ். ஓகே, then we will get an error that it is not following the contract of functional interface. So basically you can extend other interfaces also, but this is what happening behind the scene. Okay, then next question, why can't private methods be overridden? பேசிக்கா பிரைவேட் மெத்தட்ஸ் அப்படின்றது என்னது, கிளாஸ் லெவல்ல மட்டும்தான் அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இட் இஸ் நாட் ஆக்சசபிள் த்ரோ பேக்கேஜ் ஆர் சம்திங். த திங் இஸ் பிரைவேட் அப்படிங்கிறது கிளாஸ் லெவல்லே மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும். அப்ப நீங்க ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கிளாஸுக்கு வந்து இந்த பிரைவேட் மெத்தட்ஸ் தெரியுமா அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ற கிளாஸுக்கு கூட இந்த பிரைவேட் மெத்தட்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. கரெக்டா? சி, இஃப் ஐ ஹாவ் பேமெண்ட் சர்வீஸ், இந்த பேமெண்ட் சர்வீஸ்ல I will make one method as a private. எந்த மெத்தடை பிரைவேட் ஆக்க போறேன்னா சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் private void validate. private void validate. ஓகே, இந்த private void validateனு கொடுத்துட்டு system.out.println validate payment service. ஓகே, இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் சர்வீஸை வேலிடேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால பிரைவேட்னு கொடுத்துறேன். இஃப் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அனதர் கிளாஸ் பேமெண்ட் சர்வீஸ் ஆர்டர் சர்வீஸ். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் சர்வீஸ் இஸ் எக்ஸ்டென்ஸ் பேமெண்ட் சர்வீஸ். இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணணும்னா பே மெத்தடை பண்ணலாம். இஃப் ஐ ட்ரை ஓவர் ரைடிங் பப்ளிக் @override கொடுக்குறேன், அப்போதான் நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆச்சான்னு தெரியும். ஆர் எல்ஸ் இட் வில் கிரியேட் அ நியூ மெத்தட் private void validate open close curly bracket. Inside this
இங்க வந்து நான் validate service இல்ல order validation, validate order service. ஓகே, இப்ப இந்த ஓவர்ரைட்ல எரர் வருது. ஏன் அப்படின்னா பிரைவேட் மெத்தடை யூ கேனாட் ஓவர்ரைட். ஓகேவா? see the same signature தான் இங்க கொடுத்திருக்கேன், private void validate. இங்கேயும் private void validate தான், ஆனா என்னால override பண்ண முடியல. if you want to see அந்த overrideன்ற annotationல ஏதாச்சும் எரர் இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப நான் publicன்னு கொடுக்குறேன். இப்ப அந்த overrideன்றத நான் publicன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் the method. okay, wait, control C, control V. ஓகே, மேபி ஒரு நிமிஷம், validate சேம் திங். ஓகே, இப்போ வந்து எரர் கான். லெட் மீ ட்ரை வித் private ones. ஓகே, private one related problem என்னன்னு பார்த்தீங்கன்னா override வந்து எரர் காமிக்குது. why? because private methods நம்மளால override பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ once நீங்க override பண்ணணும் அப்படின்னா அந்த thing வந்து it should visible to the subclass. நம்ம override பண்றோம் அப்படின்னா அது வந்து சப்கிளாஸ்க்கு தெரியணும். பட் பிரைவேட் மெத்தட்ஸ் நம்மளால இன்ஹெரிட்டே பண்ண முடியாது பை சப்கிளாஸ். why? because பிரைவேட் வந்து கிளாஸ் லெவல்ல மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியாது. the reason is because of the access modifiers ஓட யூசேஜை பொறுத்து நம்மளுக்கு வந்து பிரைவேட்ன்றது கிளாஸை தாண்டி வெளியில யாருக்கும் தெரியாது. இட் இஸ் ஃபாலோயிங் என்கேப்சுலேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணணும்னா யூ நீட் டு ஓவர்லோட் த மெத்தட்ஸ், ஓவர்ரைட் த மெத்தட்ஸ்னா இட் ஷுட் பி பப்ளிக் ப்ரொடெக்டட் ஆர் டிஃபால்ட், பட் இட் ஷுடன்ட் பி பிரைவேட். ப்ரைவேட்டா இருந்துச்சுன்னா யூ ஷுடன்ட் கெட் அன் ஐடியா தட் மெத்தட் எக்ஸிஸ்ட் ஆன் த கிளாஸா இல்லையான்னு சொல்லிட்டு, பிகாஸ் பிரைவேட் அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் ஆக்சசபிள். Then another question, why can't static methods be overridden and only hidden? It's very simple. நமக்கு வந்து பேசிக்கா ஸ்டாட்டிக்னா என்னன்னு தெரியும். ஸ்டாட்டிக்னா என்னது, which is class level. ஸ்டாட்டிக்னா என்னது, which means அது வந்து கிளாஸை வச்சு கால் பண்றது, which is not an object level. see, if I create a, நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். if I create a static method, public static void hello, இப்ப இந்த மெத்தட் ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுமா, கிளாஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுமா? கிளாஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? நீங்க வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தட்ஸை கால் பண்ணுவீங்க. ஆனா ஸ்டாட்டிக்ன்றது நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி கால் பண்றது கிடையாது, ஸ்ட்ரெயிட் அவே வித் த கிளாஸ் தான் நம்ம கால் பண்றோம். ஸோ கிளாஸ் that method is depending on the class, not the object. so inherit பண்ணும்போது அந்த static method is hidden, it is not exposing to the child class. so the main thing is static methods நம்மளால override பண்ண முடியாது, they can only be hidden. அது வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து if you are trying to do override which is a runtime polymorphism, runtime polymorphism அப்படிங்கும்போது we are creating an object and we are trying to call a method. that time we cannot do this because that is a class level. நம்ம வேணா ட்ரை பண்ணுவோம். order service is extending, right? இந்த மெயின் கிளாஸ்ல நான் order serviceக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். order service which is equal to new order service dot see, இங்கேயே சஜஷன்ல நமக்கு காமிக்கல, பட் will try hello. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எரர் த்ரோ பண்ணாது, பிகாஸ் வந்து நான் ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணலாம். இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கரெக்டா? சிம்பிளி நான் வந்து ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ண முடியாதான்னு கேட்டா பண்ணலாம். இட் won't throw an error and it will run and give me the result as hello. ஓகேங்களா? see, it's running. hello worldன்றது வருது. பேசிக்கலி ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ண முடியுமானா பண்ணலாம். ஆனா இங்க வந்து if I do @ override
ஓகே, annotation தப்பா? ஓ, @override. ஓகே, இப்ப இந்த பேமெண்ட் சர்வீஸ்ல இருக்க பப்ளிக் வாய்ட் ஸ்டாட்டிக் ஹெலோன்றத கொடுக்குறேன். இப்ப எனக்கு எரர் வரும். என்னன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நீங்க வந்து ஓவர் ரைட்னு அனோட்டேட் பண்ண முடியாது. பிகாஸ் இப்போ நீங்க இந்த சிம்பிளி இப்போ நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல இந்த ஹெலோன்றது நியூ மெத்தடா தான் கன்சிடர் ஆகும். இட் இஸ் நாட் அ ஓவர் ரிடன் மெத்தட். உங்களால அந்த மெத்தடை இங்க பார்க்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் மெத்தட், இட் இஸ் ஹிடன். யூ கேனாட் see the static method in child class, but you can யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. பட் யூ கேனாட் ஓவர் ரைட் த ஸ்டாட்டிக் மெத்தட் பிகாஸ் இட் இஸ் ஹிடன். ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிக் அப்படின்றது கிளாஸ் லெவல். ஸோ அந்த கிளாஸ்ல தான் அது இருக்கும். இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் லெவல். நீங்க இன்ஹெரிட் பண்றீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் வித் த ஆப்ஜெக்ட் லெவல். அதனால உங்களால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஆர் கிளாஸ் லெவல். ஸோ இட் இஸ் ஹிடன், இட் இஸ் நாட் overridden. Okay, the next question. Next question என்னன்னு பாத்தீங்கன்னா, what is covariant type and why it is allowed? Covariant type, I think it is very new. If it is new, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து see, I am removing all of these things. பேமெண்ட் சர்வீஸும் நான் ரிமூவ் பண்றேன். ஓகே, இப்ப பை டிஃபால்ட் இந்த கிளாஸ் யாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க? ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சி, நான் என்ன பண்றேன், பப்ளிக் வாய்ட் பேன்ற மெத்தடு it will do payment service. இப்ப override அப்படின்னா என்ன? The method signature should be the same, but method ஓட implementation is different. That is what overriding, கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்து override பண்றேன் pay method. Here I will give it as order service. Order service. ஓகே, இப்போ இந்த voidன்றது the overriding அப்படின்றது நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? the same method signature but different implementation, கரெக்டா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன், instead of void I am giving object. Object அப்படின்னா என்னது? which is a parent class for all the classes. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். இங்க நான் ஆப்ஜெக்டுக்கு பதிலா பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்றேன். ஓகேவா? அண்ட் தென் ரிட்டர்ன் திஸ். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இங்க எந்த எரரும் வரல. ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் overridden அப்படின்னா என்ன? ஓகே, ஐ கேன் கிவ் இட் அஸ் @override ஆல்சோ அண்ட் செக். எந்த இஷ்யூஸும் வரல. ஏன் அப்படின்னா அக்கார்டிங் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் overridden அப்படிங்கும் போது the same method signature should be present. Whatever implementation that depends on the child class, but method signature சேமா இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா it is returning an object but it is returning a payment service. How come it will work அப்படின்னு கேட்டீங்கன்னா, covariant அப்படிங்கும் போது it is returning an object, கரெக்டா? all the classes obviously return extending object. இப்ப இந்த ஆப்ஜெக்டோட child class யாரா இருந்தாலும் நீ வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். that is what covariant. if you see, நான் வந்து again ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், புக்கிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஓகே, யாரா இருந்தாலும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் தானே, அப்படின்னா வந்து ஓகேன்றலாம். இப்ப இங்கேயும் நான் என்ன பண்றேன், பப்ளிக் which is going to return me a booking service. Okay, and then booking service. Here I can give system.out.println booking service return null. Okay, இப்போ நான் booking service கொடுத்துறேன். and then my payment service is going to extend a booking service. extends booking service. ஓகேவா? ஓகே, இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், override பண்ண போறேன் the same method. see, I'm going to copy this and paste it whatever it is present here in the payment service. ஓகே, இப்போ நான் இதை வந்து overrideன்னு சொல்லி கொடுக்குறேன், @override.
இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிங் சர்வீஸ் ஹியர் இட் இஸ் ஓகே நான் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இட் இஸ் டன் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சேம் மெத்தடை இந்த சைல்டு கிளாஸ்லேயும் ஆர்டர் சர்வீஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே புக்கிங் சர்வீஸ்க்கு பதிலாக பேமெண்ட் சர்வீஸும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா பேமெண்ட் சர்வீஸ் கொடுத்தாலும் எரர் வராது. வை பிகாஸ் பேமெண்ட் சர்வீஸ் இஸ் த சைல்ட் ஆஃப் புக்கிங் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம். ரிட்டர்ன் டைப்பை மாத்தலாம், பட் த சேஞ்சிங் ரிட்டர்ன் டைப் should be the child of that return type. அப்படி இருந்துச்சுன்னா you can change and it is obviously perfect to override the method. அதை நான் override னு சொல்லிக்கலாம். This is what covariant return type. and இதுதான் வந்து இப்போ வந்து நீங்க ஆப்வியஸா வந்து சைல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது பேரண்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சா யூ கேன் டூ லைக் திஸ். ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த சைல்டில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்க கரெக்டா இந்த ஆர்டர் சர்வீஸ்ல யூ ஆர் நாட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புக்கிங் சர்வீஸை ரிட்டர்ன் பண்ண வேணாம் பேமெண்ட் சர்வீஸை நான் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சா யூ கேன் சேஞ்ச். திஸ் இஸ் வை வி ஆர் யூசிங் த கோவேரியன்ட் ரிட்டர்ன் டைப். ஓகே. And the another question is, where is this? Covariant. Can we override the main method? Main method override பண்ண முடியுமா? So, இதுவும் வந்து ஒரு practical example நம்ம பார்ப்போம். See, first thing, நான் இந்த order service என்ற கிளாஸுக்கு main method create பண்றேன். Public static void main. Public static void main of string args. Okay. இப்போ system.out.println of order service. இப்போ நான் @override னு தரேன். Okay. And then the same thing நான் என்ன பண்றேன் booking payment serviceலையும் provide பண்றேன். இங்க @override வேணும். ஓகே. இப்போ இந்த புக்கிங் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆர்டர் சர்வீஸ். இங்க பாத்தீங்கன்னா எரர் வரும். ஏன்னா நீங்க வந்து மெயின் மெத்தடை ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஏன் மெயின் மெத்தடுன்றதால பண்ண முடியாதுன்னு கேட்டா ஆப்வியஸ்லி சி தேர் இஸ் a static keyword. ஸ்டாட்டிக்னா என்னது which is hidden, we cannot override that. இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்வியஸா இந்த கிளாஸோட கால் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸோட மெயின் மெத்தட் கால் ஆகும், அந்த கிளாஸோட கால் பண்ணா அந்த கிளாஸோட மெயின் மெத்தட் கால் பண்ணும். பட் யூ cannot supposed to override a static method and the main method is a static. So அதனால உங்களால override பண்ண முடியாது. Why? Because it is already hidden. Okay. Okay. And the next question is, why is overloading resolved at compile time but overriding at runtime? இப்போ overloading அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது சேம் மெத்தட் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஆனா ஓவர்ரைடிங்னா சேம் மெத்தட் நேம் சேம் பேராமீட்டர்ஸ் சேம் சிக்னேச்சர் கரெக்டா. ஸோ ஓவர்லோடிங்கும் போது நீங்க சேம் மெத்தட் நேமா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கொடுப்பீங்க. அப்ப பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர் நான் வந்து எந்த மெத்தடை கால் பண்ண போறேன்னு கம்பைல் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். ஆனா ஓவர் ரைடிங் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டைப் நான் எந்த மெத்தடை கால் பண்ண போறேன்னு தெரியும். சி இப்போ வந்து பேரண்ட் கிளாஸுக்கு நான் வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வந்து சைல்டு கிளாஸுக்கு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் டைப்பை பேஸ் பண்ணி தான் நான் எந்த மெத்தடை கால் பண்ண போறேன்றது எனக்கு தெரியும், which will happen on run time. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பேரண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு சைல்டுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்டா யாரை கிரியேட் பண்றீங்களோ அவங்க கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் தான் நம்ம கால் பண்ண போறோம். இஃப் இட் இஸ் ஓவர்ரைடட், இஃப் நாட் நம்ம பேரண்ட்ல இருக்கிறத கால் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம ரன் டைம்ல தான் ரெசால்வ் பண்ணுவோம். பட் ஓவர்லோடிங்ன்றது பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர். ஓகேப்பா இவங்களை தான் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஆனா பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் டைப் தான் வந்து நம்ம எப்ப எந்த கிளாஸோட மெத்தடை கால் பண்ணணும் தெரியும். அதனால இட் இஸ் ஹேப்பன் ஆன் த ரன் டைம். ஓகே.
Can you overload a method by simply changing the return type? return type மட்டுமே வச்சு நம்மளால overloading achieve பண்ண முடியுமா? Let's see. இங்க பாருங்க, இங்க நான் வந்து இந்த மெத்தடை ரிமூவ் பண்ணிடுறேன். public void add of int a comma int b. Okay. Simply adding a plus b. Again வந்து return type தானே மாத்தணும். நான் வந்து என்ன பண்றேன், voidக்கு பதிலா int provide பண்றேன். So int provide பண்ணதுக்கு அப்புறமா is it working on கேட்டா, is it method overloading on கேட்டா இல்ல. Why? Because return type மட்டுமே வச்சு நம்மனால கண்டிப்பா மெத்தட் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ண முடியாது. ஒன்று பேராமீட்டர்ஸ் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கணும். பேராமீட்டர் சேஞ்சஸ்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பேராமீட்டரோட டேட்டா டைப்பா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் வித் ரிட்டர்ன் டைப்பை மட்டுமே மாற்றி என்னால் ஒரு மெத்தட் ஓவர்லோடிங் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். சி, மெத்தடோட ஓவர்லோடிங் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், நாட் த ரிட்டர்ன் டைப். Okay, அதனால we cannot achieve method overloading straight away with simply changing the return type. Okay, then the next question, can you overload a static method? static method overload பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா which is inside a method, inside a class. அப்ப class levelல அப்படிங்கும்போது you can write, see, இப்ப நான் வந்து public static void அப்படி சொல்லி add offன்ற மெத்தட் கொடுத்து ஏன் கொடுத்துட்டேன். இங்க வந்து again static void, இப்ப நான் வந்து டபுள்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டபுள் ஓகே, ரிட்டர்ன் டைப்பும் நான் டபுள்னு கொடுத்துட்றேன். சி, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை என்னால் ஓவர்லோட் பண்ண முடியும், பட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை ஓவர் ரைடு தான் பண்ண முடியாது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், can you overload the main method? main method overload பண்ண முடியுமா? the question itself வந்து எப்படி சொல்றது, it is tricky இல்ல. if you understand the main concept then it is very easy. இப்ப பாருங்க, overloading அப்படின்றது என்ன கான்செப்ட்ல வரும், changing the parameters. இப்ப நார்மலி நீங்க வந்து மெயின்னு சொல்லி கொடுக்குறீங்க, சேம் மெயின்னு சொல்லி கொடுக்குறீங்க. after this public static void main of string args னு கொடுக்குறேன். இப்ப இந்த மாதிரி எல்லாம் தரும்போது ஓகே ஃபைன். இப்ப நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா யாரை கால் பண்ணுவாங்க? ஓவர்லோடிங்னா சிம்பிளி சொல்லியாச்சு, மெயின் மெத்தட்ல இருக்கிற பேராமீட்டர்ஸை மாத்துறதுன்னு. ஆப்வியஸா இந்த மெத்தட் தான் கால் பண்ணுவாங்க. தோஸ் ஆர் ஆல் ஓவர்லோடட் மெத்தட் அண்ட் சிம்பிளி நார்மல் ஓவர்லோடிங் மெத்தட்ஸா தான் இதெல்லாம் கன்சிடர்ட் ஆகும். வாட் எவர் இஃப் யூ ஹவ் கிரியேட்டட் த மெத்தட் வித் மெயின் ஆல்சோ, இதெல்லாம் நார்மல் மெத்தட்ஸ் தான். இது மட்டும்தான் மெயின் ஐ மீன் என்ட்ரி பாயிண்டா இருக்கும். சி, இப்ப ரன்னுமே வந்து இங்கதான் வந்திருக்கு, இங்க எதுவுமே வராது. ஏன்னா வந்து இந்த பேராமீட்டர்ஸ் தான் மேட்ச் ஆகுது, ஸோ அங்கதான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து மெயின் மெத்தடையும் ஓவர்லோட் பண்ணலாம். பட் த மெயின் திங், இட் வில் பி ஒர்க்கிங் ஆன் த, என்னவா இருந்தாலும் த ரன்னிங் மெத்தட் இஸ் நம்மளோட நார்மல் மெயின் மெத்தட தான் இருக்கும். அதர் தேன் தட் எல்லாமே நார்மல் ஓவர்லோடிங் மெத்தட்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த பார்ட் த்ரீ ஆஃப் கான்செப்ட்ல நம்ம நியூவா வந்து தெரியாதது லேர்ன் பண்ணிக்கிட்டோம் நிறைய. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் இன்டர்வியூ ஆர் you are preparing for any other things, I hope இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So hope so. If you feel this video is very useful for you, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. And then next video part 4 வந்து I will upload tomorrow. Before that part 1 part 2 also I have uploaded. அது வந்து playlistலயே add பண்ணிருக்கேன். If you want you can check it out that also. Thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.